475. அதாவது அந்த மக்சூமி குலத்தை சேர்ந்த ஒரு பெண் வந்து திருடிடுறாங்க இல்லையா, இந்த குறைஷியிலே உயர்ந்த குலத்தை சேர்ந்த ஒரு பெண் மக்கால திருடிடுறாங்க. அந்த குற்றவாளி கொண்டு வர்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட. கொண்டு வரும்போது சொல்றாங்க கைவெட்டுற அந்த தீர்ப்பு தான் வரப்போகுதுன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா ரசூலுல்லாஹ்ட்ட எப்படியாவது பரிந்து பேசி இந்த தண்டனையிலிருந்து வாபஸ் இது பண்ணி கொடுத்துடணும், விலக்கு வாங்கி கொடுக்கணும்ட்டு உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை கூப்பிட்டு பேச சொல்றாங்க. அவர் தான் ரொம்ப விருப்பமானவர்ன்ட்டு. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உங்களுக்கு முன்னிருந்தவர்கள் அளிக்கப்பட்டதெல்லாம் உங்களில் உயர் குழுத்தவன் திருடிவிட்டால் அவர்கள் அவனை விட்டு விடுவார்கள், அவர்களில் பலவீனமானவன் திருடிவிட்டால் அவனுக்கு தண்டனை கொடுத்து விடுவார்கள். இதனால் தான் உங்களுக்கு முன்னாடி இருந்த கூட்டம்லாம் நாசமா போச்சு. இன்னைக்கும் நாம நாசமா போனதுக்கு காரணம் என்ன? நீ ஷியா சுன்னி பிரிவினை இல்லைன்னு வச்சுக்கோ, கிலாஃபத் அப்படியே இருந்திருக்கும். இன்னைக்கு மறுபடியும் கட்டமைக்கிறதுல இருக்கிற மிகப்பெரிய தடைகள் என்ன? ஷியா சுன்னி பிரச்சனை தான். இன்னைக்கு இந்த பிரச்சனையில நம்ம சரியான ஒரு ஸ்டாண்டு எடுக்கல அப்படின்னா கண்டிப்பா தஜ்ஜால் வந்தாலும் தவறான ஸ்டாண்டு தான் நம்ம எடுப்போம், மஹதி அலைஹிஸ்ஸலாம் வந்தாலும் தவறான ஸ்டாண்டு. ஏன்னா நாடுகள் பிரச்சனை தான் அதெல்லாமே. மஹதி அலைஹிஸ்ஸலாம் நீங்கள்லாம் யாரை குறிக்கும்? டீ கடையில் உட்காந்துருக்கிற என்னையும் உங்களையும் குறிக்காது, கவர்மெண்ட்ஸை குறிக்கும். நீங்கள் மூன்றாவது நீங்களும் ரோமர்களும் சேர்ந்து ஒருவருடன் போரிடுவீர்கள் இருக்கும். அப்ப யாரை குறிக்கும்? நீங்கள்லாம் யாரு? முஸ்லிம் நாடுகளில் குறிக்கும். இப்போ போருக்கு நாமளா போக போறோம்? நாமளும் ரோமர்களும் நம்மளும் இங்கே வெளியே இருக்கிற ஒரு ஆல்பர்ட் அல்போன்ஸை கூப்பிட்டு நம்ம போக போறோமா? அரசுக்கான அடிக்கிறது போக போறோம்? இதான் நடக்க போகுது. இது கிடையாது, இந்த முன்னறிவிப்பு கிடையாது. அது அப்போ ஸ்ட்ராட்டஜி டிசைட் பண்றதுக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம கற்றுக் கொடுத்துருக்காங்க. அந்த முன்னறிவிப்புகள் எல்லாமே மூன்றாம் உலகப் போர் சார்ந்த முன்னறிவிப்புகள் எல்லாமே அரசியல் தான். அரசியல். அதனால தான் சொல்றேன், இது எதுக்காக சம்பந்தம் இல்லாத மாதிரி தெரியும். நடக்க போற முன்னறிவிப்புகளுக்கு இந்த பழைய அரசியல் ஏன் பேசுறேன்னு, ஏன்னா வரப்போறதா அரசியல் தான். இங்க இஸ்லாம் வேற அரசியல் வேற பிரிச்சு வச்சதுனால நமக்கு ஒண்ணுமே புரியாம போயிருது. ஓகேங்களா? அப்ப இந்த